இந்த ஒரு சம் பாருங்க. இரு எண்களின் மீசிமானது மீபே காவின் 6 மடங்காகும். மீபே கா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ஒரு 2 எண்ணோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அந்த எல்சிஎம் வந்து எதுக்கு ஈக்குவல்ன்றாங்கன்னா 6 டைம் ஆஃப் ஹச்சிசிஎஃப்க்கு ஈக்குவல்ன்றாங்க. ஸோ ஹச்சிசிஎஃப் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அதில் ஒரு எண் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ரெண்டாவது எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 2 எண் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். இந்த 2 எண்ணோட மீசிமா எவ்வளோ ஆகும், எல்சிஎம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 6 டைம் ஆஃப் ஹச்சிசிஎஃப்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எல்சிஎம் வந்து எதுக்கு ஈக்குவல்ன்றாங்க, 6 டைம் ஆஃப் ஹச்சிசிஎஃப் அப்படி அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹச்சிசிஎஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹச்சிசிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12. அது வந்து ஆரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா 6 டைம்னு சொல்லியிருக்காங்களா, அப்போது 12 into 6 வந்து 72. இப்போ இதில் வந்து ஹச்சிசிஎஃப் வந்துட்டு நம்ம ஹச்சிசிஎஃப் வந்து 12ஓட மல்டிப்ளை பண்ணி 72ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போது எல்சிஎம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் தான் ஒரிஜினலாக வந்து பார்க்க போனால் எல்சிஎம் தான் 72. ஓகேவா. இதில் வந்துட்டு ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எண் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு எண்ணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இன்னொரு எண்ணை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அந்த எக்ஸ் வந்து ஒரு எண் வந்து 36ன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு எண் என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம ஒய்னே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபார்முலா படி எழுதணும் அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா. ஸோ இப்போ நான் எல்சிஎம் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 72. ஹச்சிசிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹச்சிசிஎஃப் வந்து 12. எல்சிஎம்ன்றது 12 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிசிஎஃப் தான் எல்சிஎம். அதுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ தான் 72. இப்போ எல்சிஎம் வந்து 72 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹச்சிசிஎஃப் வந்து கொடுத்துட்டாங்க 12ன்னு. அதில் ஒரு எண் வந்து 36ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது எண்ணை தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, தெரியாததை நம்ம ஒய்னே வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம தெரியாத என்ன பண்ணலாம், கீழே கொண்டு வந்துடலாம். 72 into 12 divided by 36. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் தானே கண்டுபிடிக்கணும். அந்த ஒய் அங்கே இருக்கட்டும். 36 ஒரு 36 36 2 36 72. ஸோ இப்போ நம்ம 2ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 24ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளோட அந்த இன்னொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த இன்னொரு எண் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 24. இதில் ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 24 34 12 சம்திங் 14ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா 24 தான் நம்மளுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் இயர் சம்மில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.